வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் சிபிஐ வழக்கில் இருந்து தப்பிக்கத்தான் டெல்லி சென்றீர்களா மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் என மு.க. ஸ்டாலின் கேள்வி. பாஜகவை விமர்சித்தால் ஆபத்து என முதலமைச்சர் விஜய் மௌனம் காப்பதாகவும் விளாசல். தாவேகா நமக்கு எதிரியே இல்லை, திமுக தான் நமக்கு உண்மையான எதிரி என அதிமுக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தாவேகாவின் வெற்றி நிலையாக இருக்காது, அடுத்து எப்போது தேர்தல் வந்தாலும் நமக்குத்தான் வெற்றி என்றும் உறுதி. அதிமுக எம்எல்ஏக்களை முதலமைச்சர் விஜய் விலைக்கு வாங்குவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ஆதரவளித்த கட்சிகள் மீது முதலமைச்சர் விஜய்க்கு நம்பிக்கை இல்லையா எனவும் சரமாரி கேள்வி. பனையூர் தலைமை அலுவலகத்தில் தாவிகாவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர் சால்வை அணிவித்து வரவேற்ற பொதுச் செயலாளர் ஆனந்த். பாஜகவில் இருந்து விலகி தாவிகாவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி. அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்பியுமான பாலகங்காவும் தாவேகாவில் இணைந்தார். தாவேகா ஆட்சியிடமிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது. இது சினிமா அல்ல, ஆட்சி நிர்வாகம் எனவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடும் தாக்கு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் தாவேகா வெற்றி பெற்றதைப் போல இனி நாமும் வெல்வோம் என அதிமுக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக நிர்வாகிகள் சமூக வலைதள செயல்பாடுகளை அதிகரித்து அரசின் தவறுகளை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தல். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வரும் நிலையில் தாவேகா அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல ஆட்சிக்கு வந்த துவக்கத்திலேயே தாவேகா அரசால் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஏமாற்றம் என்றும் விமர்சனம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக மகளிர் அணியினருடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆலோசனை. பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என மகளிர் அணி நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல். திமுக ஆட்சியின் திட்டங்களை தாவேகா காப்பி அடிப்பதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சிவகங்கை அருகே பெண் காவலரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகார். சரித்திர பதிவு குற்றவாளி உட்பட 3 பேரை கைது செய்த அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. சென்னை கொளத்தூரில் 21 வயது பெண் மற்றும் தருமபுரியில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 கைது. பெண்கள் பாதுகாப்பில் எந்த சமரசமும் இன்றி சிறப்பாக செயல்படுவதாக சிங்கப்பெண் சிறப்பு படை விளக்கம். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் விஜய் விரைவில் அறிவிப்பார். தமிழ்நாடு பட்ஜெட் நல்லவிதமாக இருக்கும், விரைவில் எதிர்பார்க்கலாம் என அமைச்சர் மரிய வில்சன் பேட்டி. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மின்சாரத்துறையில் சீர்திருத்தம் செய்யாது கூட மின்வெட்டுக்கு காரணமாக இருக்கலாம். தாவேகா அரசுக்கு ஆதரவாக அதிமுக எம்பி துரை வைகோ கருத்து. பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குபவர்கள் அடுத்த நாள் பணியில் இருக்க மாட்டார்கள். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் திட்டவட்டம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக கரிகாலன் நியமனம். ஏற்கனவே பதவியில் இருந்த எஸ்.கே. செல்வம் கட்சியில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு.
புவனகிரி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ PS அருள் பாஜகவில் இருந்து விலகல். தற்போதைய நிலையில் பாஜக நோட்டாவிற்கு கீழே சென்று கொண்டிருப்பதாக கடும் விமர்சனம். ரஜினிகாந்த் பெயரையோ புகைப்படத்தையோ எந்த அமைப்பும் எந்த கட்சியும் பயன்படுத்தக்கூடாது என ரஜினி ரசிகர் நற்பணி மன்றம் எச்சரிக்கை. நடிகர் ராகவா லாரன்ஸ் வெளியிட்ட சமீபத்திய வீடியோவில் ரஜினி பெயரை பயன்படுத்திய நிலையில் அதிரடி அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக CBI விசாரணைக்காக மாவட்ட ADSP பிரேமானந்தன் நேரில் ஆஜர். விசாரணைக்கு ஆஜரான மாவட்ட ADSP பிரேமானந்தாவிடம் CBI கிடுக்குப்பிடி கேள்வி. ஸ்ரீவைகுண்டம் MLA சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை சரக DIG-யிடம் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் புகார். தாவேகா MLA சரவணன் தன்னை மிரட்டுவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. பச்சை நிற பாக்கெட் பால் எந்தவித தடங்கலும் இன்றி தொடர்ந்து விநியோகம் செய்யப்படும். எந்த ஒரு பால் வகையின் விநியோகமும் நிறுத்தப்படவோ குறைக்கப்படவோ இல்லை எனவும் ஆவின் நிர்வாகம் விளக்கம். நிபா ஷிகல்லா வைரஸ் தொற்று பரவி வருவதன் காரணமாக தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். நீலகிரி சோதனைச் சாவடியில் சுற்றுலா பயணிகளுக்கு உடல் வெப்ப பரிசோதனைக்கு பின்பே அனுமதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே நகை அடகு கடையில் 80 சவரன் தங்கம் 15 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. இரும்பு கதவை உடைத்து கைவரிசை காட்டிய கும்பல் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. டீசல் விலை உயர்வு காரணமாக நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை குறைந்தபட்சமாக 7 ரூபாயாக உயர்த்த முடிவு. விலையை உயர்த்தினால்தான் கோழிப்பண்ணை தொழில் நீடிக்கும் என தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. 2 மணி நேரத்திற்கு மழை நீடித்ததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதி. அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா உள்ளிட்ட நாடுகளுக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. இந்தியா பிரான்ஸ் இடையிலான கடல்சார் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு. இந்திய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரத் சேத் நியமனம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது வலுவான தடுப்பு திறனை உருவாக்குவதில் பங்காற்றியதால் முக்கிய பொறுப்பு. அசாமின் ஜோர்காட் விமானப்படை ஓடுதளத்தில் தரையிறங்கிய சில நொடிகளில் வெடித்து தீப்பற்றி எரிந்த விமானம். விபத்தில் விமானி உள்பட 5 பேர் பலியான நிலையில் சம்பவம் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல். அகமதாபாத் ஏர் இந்திய விமான விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் தகவல். இடைக்காலத்தில் எந்த தகவலும் வெளியிடப்பட மாட்டாது என்றும் திட்டவட்டம். துபாயில் இருந்து அகமதாபாத்திற்கு இண்டிகோ விமானத்தில் கடத்தப்பட்ட 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். விமானத்தின் ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள் கருப்பு டேப் மூலம் ஒட்டி கடத்தி வந்தது சோதனையில் கண்டுபிடிப்பு. தொழிற்சாலைகளுக்கு மொத்தமாக பெட்ரோல் டீசல் விற்பனை செய்ய பெட்ரோலிய அமைச்சகம் தடை. பெட்ரோல் பங்குகளில் ஒரு வாடிக்கையாளர் அல்லது ஒரு வாகனத்திற்கு 200 லிட்டர் டீசலுக்கு மேல் வழங்கக்கூடாது என கட்டுப்பாடு. கர்நாடகாவின் கலபுரகி நகரில் உள்ள ஒரு அரசு பெண்கள் கல்லூரி வகுப்பறையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 5 மாணவிகள் காயம். பேராசிரியர் விரிவுரை நடத்தி கொண்டிருந்த போதே கூரை இடிந்து விழுந்துள்ளது. காயமடைந்த 5 மாணவிகளும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி.
இந்தியாவில் எல்னினோ காலநிலை சூழல் நடப்பு தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேலும் வலுவடையக்கூடும். உலகளாவிய வானிலையிலும் இந்தியாவின் பருவமழை பொழிவிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஃபிஃபா உலகக்கோப்பையில் இன்று நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் அமெரிக்க அணி வெற்றி. 4-1 என்ற கணக்கில் பராகுவே அணியை வீழ்த்தி அபாரம். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நாளை காலை 6:30 மணிக்கு ஹைட்டி, ஸ்காட்லாந்து அணிகள் மோதல். காலை 9:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது துருக்கி. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நாளை காலை 10:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி, குரோசோ பலப்பரீட்சை. வெற்றி பெறும் முனைப்பில் ஈரானி வீரர்களும் தீவிர பயிற்சி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது 173வது படத்தில் டாக்டர் வேடத்தில் நடிக்கவிருப்பதாக சினிமா வட்டாரம் தகவல். சூர்யா தனது 48வது படத்திலும் ₹5 மருத்துவர் கதாபாத்திரத்தில் நடிக்கவிருப்பதாக தகவல். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகும் செய்யோன் படத்தின் புதிய அப்டேட். எல்லாம் இனிதே என குறிப்பிட்டு படத்தின் புகைப்படத்தை வெளியிட்ட ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனம். கோவையில் குயின் ஆஃப் கோயம்புத்தூர் என்ற பெயரில் நடந்த அழகி போட்டியில் நடிகை ஹன்சிகா மோத்வானி சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. அழகு தேவதைகள் ஏராளமானோர் அன்னநடை போட்டு காண்போரை கவர்ந்தனர். படையப்பா படத்தின் மின்சார கண்ணா பாடலுக்கு இதுவரையிலும் இல்லாத வகையில் புது வகையான நடனம். இளம் பெண்ணின் ஆட்டம் இணையத்தில் வைரல். இசையமைப்பாளர் அனிருத்தின் அடுத்த ஆல்பம் பாடல் ஞாயிறு மாலை வெளியாகிறது. வீட்டுக்கு ₹2000, ஃபீஸுக்கு ₹4000 என தொடங்கும் பாடலின் ப்ரோமோ இணையத்தில் வைரல். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.